விஜயும் காவேரியும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கூடவே வந்து நம்ம சாரதாவும் போகிறாங்க. சாரதா வந்து நம்ம காவேரியோட அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு குழந்தைய பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவும் முடில. பார்த்து பார்த்து பூரிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இப்போ எப்படிம்மா தெரியும், எல்லாமே அழகு தாண்டி, குழந்தை வந்து அப்படியே வந்து துடிக்கிற பாரு, அதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குடி, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பூரிச்சு போகிறாங்க. அந்த குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து அந்த ஸ்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக்டர்கிட்டையும் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னாங்க. நாங்கள் ரொம்ப பயந்துட்டோங்க, இவ பண்ண வேலை அப்படி அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேட்டு வந்து வாக்கிங் போக சொல்லுங்கள், நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து எழுதி கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க. காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே வந்து இந்த மாதிரி காவேரியோட குழந்தைய பற்றி எல்லாக்கிட்டையுமே வந்து சொல்லி பூரிக்கிறாங்க. குழந்தை அந்த அளவு சூப்பராக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு, முழுமையாக இருக்குது, குழந்தை வந்து நல்லா இடையிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட எல்லாக்கிட்டையுமே வந்து அந்த குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்து காட்டுறாங்க. பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து கங்கா வந்து யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷமே அம்மா படலையே, ஆனால் பாரு காவேரிக்கு மட்டும் எவ்வளோ சந்தோஷமாக எல்லாக்கிட்டையும் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்குன்னு, குழந்தை நல்லா இருக்குன்னு 10 வாட்டி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பின்ன நம்ம வீட்டு தலைச்ச வாரிசாச்சே, நம்ம வீட்டு வாரிசு பின்ன நல்லா இருக்காதா, நம்ம வீட்டு ஃபஸ்ட்டு வாரிசே வந்து காவேரிக்கு தானே, எப்போவுமே வந்து மூத்த வாரிசுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, நம்ம வம்சத்தோட முதல் வாரிசு இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு கங்காவுக்கு செம கடுப்பாக இருக்குது. அன்னைக்கு வந்து என் குழந்தை தான் மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காவேரியோட குழந்தைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து என்ன கங்கா, உன்னோட குழந்தை தான் மூத்த வாரிசுல இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம், அதெல்லாம் தப்பு, காவேரியோட குழந்தை தான் இப்போ தெரியுது, சொல்ல முடியாது, காவேரிக்கு கூட உன் அப்பா வந்து பிறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து நீங்கள் வேற பாட்டி, எனக்கும் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு இருக்குது, ஆனால் இவருக்கு பொண்ணு தான் வேணுமா, பொண்ணு தான் வீட்டுக்கு ரொம்ப அழகாம், பொண்ணு தான் எல்லாமே நல்லதான், அதனால் காவேரி மாதிரி ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, காவேரி மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, இல்லை வந்து ஆம்பளை குழந்தை பிறந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து சொல்ல முடியாது, அவங்க அப்பாவே வந்து இவளுக்கு கூட பிறக்கலாம், ஏன்னா இவ மேலே தான் கொல்ல பெரிய வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து மூத்த வாரிசு இந்த மாதிரி குழந்தை வந்து வந்து அப்பா பிறப்பாரு அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொன்னோன்னே வந்து கங்காவால் தாங்கிக்கவே முடியல. கங்கா மனசு வருத்தப்படுறாங்க, நம்ம குழந்தைய பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, இப்போது காவேரியோட குழந்தைய தான் அப்படி கொண்டாடுறாங்க, என் குழந்தைய யாருமே எதுவுமே கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு வயிற்றுல பார்த்துட்ருக்காங்க கங்கா. இங்கே வந்து ஆமாம் காவேரி கண்டிப்பாக ஒரு காவேரியோட குழந்தை ரொம்ப புத்திசாலியாக காவேரி மாதிரி இருக்கும், இல்லை விஜய் மாதிரி புதுசாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வேற கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து குமரன் பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க கங்கா. உடனே கங்காவை பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணி தராமல் தவிக்கிறார் குமரன். அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் குழந்தைய பற்றி பேசிக்கிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கங்காவுக்கு நம்மளை யாருமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி ரூமுக்கு போகிறாங்க. குமரன் வந்து ரூமுக்கு வராரு. ஏன்னா கங்கா ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தியா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு, குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, காட்டினாங்க பார்த்தியா அப்படின்னு. உங்களுக்கு காவேரியோட குழந்தைய பற்றி தான் எண்ணம், காவேரி விஜய் பற்றி தான் உங்களுக்கு எண்ணம் இல்லை, நம்ம குழந்தைய பற்றியோ நம்மளை பற்றியோ உங்களுக்கு எண்ணமே இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கங்கா இப்படிலாம் பேசுகிற, நம்ம குழந்தைய பற்றி தான் எனக்கு சந்தோஷம் தான் கங்கா, அன்றைக்கி நம்ம தான் ஸ்கேன் எடுத்துமே, மறுபடியும் ஸ்கேன் எப்போ சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னோடனே அது தெரியாது, சரி மறுபடியும் டாக்டர் என்னை எப்போ வர சொல்லியிருக்காருங்களா அதான் தெரியுமா, அதுவும் தெரியாது கங்கா, எதுவும் தெரியாது, ஆனால் காவேரியோட குழந்தைய மட்டும் கொண்டாட தெரியும். என்ன கங்கா இப்படி சொல்கிற, குழந்தைன்னா எல்லாம் ஒன்று தானே கங்கா, எல்லாம் ஒன்று தான், எனக்கும் சந்தோஷம் தான் காவேரி வந்து இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிறதும் குழந்தை வந்து ரிப்போர்ட் வந்ததும், ஆனால் எல்லோரும் ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது, எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, அப்படியே தலைமையில தூக்கி வச்சுன்னு இந்த குழந்தைய காவேரி விஜய் எல்லாரையும் ஆடுறீங்க, ஆனால் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, நானும் கர்ப்பமாக தானே இருக்கேன், என் குழந்தைய பற்றி பேசணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா, அன்னைக்கு வந்து என்ன சொல்லிச்சு பாட்டி வந்து என்ன சொல்லிச்சு, அன்னைக்கு என் குழந்தை தான் மூத்த வாரிசு சொல்லிச்சு, இப்போ காவேரியோட குழந்தைய பற்றி காவேரி குழந்தை தான் மூத்த வாரிசு சொல்லுது, உண்மை தானே கங்கா அவங்க சொன்னது, உண்மையிலேயே காவேரியோட குழந்தை தானே மூத்த வாரிசு, ஏன்னா அவள் தானே ஃபஸ்ட்டு வந்து கர்ப்பமாக இருக்கான்னு, எல்லாம் கரெக்டு தான், ஆனால் 10 வாட்டி அதையே சொல்லக்கூடாது, அதையே சொல்லி என்னை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. என்ன கங்கா நீ இப்படி மாறிட்ட, என்னால் நம்ப முடியல, நீயா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு குமரன்.